நம்ம யூஸ் பண்ற பேப்பர் நோட்ஸ்க்கு பதிலா இனிமே பிளாஸ்டிக் நோட்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ அதை என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. RBI பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நோட்ஸ் கொண்டு வரத பத்தி தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பிளாஸ்டிக் நோட்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தண்ணியில நனையாது, கிளியாது, அழுக்காகாது. முக்கியமான விஷயம் கல்ல நோட்டு அடிக்க முடியாது. சாம்பார் ஆப் எனக்கு. அண்ட் அதோட எவ்ரி இயருக்கும் ஆல்மோஸ்ட் 2 lakh plus டேமேஜ்டு நோட்ஸை சர்க்குலேஷன்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க. சோ அதை எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணி புது நோட்டா கொண்டு வர்றதுக்கு அதை விட அதிகமாவே செலவாகுதுன்றதுனால RBI இந்த பிளாஸ்டிக் நோட்டை கொண்டு வரத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப ஏன் இதை முன்னாடியே கொண்டு வரலன்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. எப்பன்னா RBI ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தின ரிசர்ச்சா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்போ உள்ள டெக்னாலஜில ATM மிஷின்ஸால ஒழுங்கா ஐடென்டிஃபை பண்ண முடியலனும் அண்ட் ஒரு சில ஆபரேஷனல் டிஃபிகல்டிஸ்னால இந்த பிளானை கைவிட்டாங்க. சோ இப்போ டெக்னாலஜில முன்னேறினதால திரும்பவும் பாலிமர் நோட்ஸ் கொண்டு வரத பத்தி RBI தீவிரமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்துச்சுன்னா அதுல யாரோட ஃபேஸ் வச்சு வந்தா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.